Hello friends, வணக்கம். Welcome to Vijayalakshmi Kitchen. இன்னைக்கு சோமாஸ் செய்ய போறோம். தீபாவளிக்கு ஸ்பெஷலா எங்க ஃப்ரெண்ட் செஞ்சு காமிக்க போறாங்க. என் பேர் ஸ்ரீதேவி. நான் விஜயோட ஃப்ரெண்டு. நான் இன்னைக்கு அவங்களோட கிச்சன்ல உங்களுக்காக சோமாஸ் செய்து காட்ட போறேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சோமாஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா, ரவை, சர்க்கரை, அது கூட சேர்க்கறதுக்கு நட்ஸ், பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, சக்கரை பொடி பண்ணினது, ஏலக்காவோட போட்டு வச்சிருக்கேன், தேங்காய் துருவல். மைதாங்க 2 கப்பு, கொஞ்சம் உப்பு, ரொம்ப போட வேணாம், கொஞ்சம் போட்டால் போதும், 2 ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் நல்லா பிசைஞ்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். சப்பாத்தி பதம்னு இல்லாமல் பூரிக்காக பிசையுமே, அதுவும் இல்லாமல் திட்டமாக பிசையணும் நம்ம. நீங்கள் அந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ரவை வேணும்னா கூட 1 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்காமல் உங்களுக்காக நான் செய்கிறேன். இப்போ நல்லா டைட்டாக நல்லா பிசைஞ்சிக்குங்க. விடாமல் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா மாவு ஊறணும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் தடவி மேலே அப்படியே மூடி வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இடையில அது ஊறட்டும். இப்போது ரவை பூரணம் அது எப்படி செய்யலாம்னு பாருங்கள். 1 ஸ்பூன் நெய், 1 டம்ளர் ரவை. ரவையை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ ரவை நல்லா வறுந்துடுச்சு, வாசனை கம்ம கம்மன்னு வருது. இப்போ நம்ம இந்த பூரணம் ரெடி பண்ணுறதை பார்க்கலாம். ரவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது சூடு ஆறணும்னு அவசியம் இல்லை. நம்ம இதுலேயே சர்க்கரையை கொட்டிடலாம். இதை பொடி பண்ணுற விருப்பப்படுறவங்க பொடி பண்ணுங்க. பொடி பண்ணலைனாலும் நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பாதாம், முந்திரி, நட்ஸு பொடிச்சது, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் நான் வந்து இந்த சர்க்கரையில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தேவையான அளவு. இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம இதுக்கு இடையில இன்னொரு பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். பொட்டுக்கடலை பூரணம். இப்போ இது பொட்டுக்கடலை பூரணம் நம்ம செய்ய போகிறோம். முதல்ல தேங்காய் 1/4 கப் துருவினது. இது நல்ல ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வறுக்கணும். இதுக்கு நெய் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க, நம்ம அப்படியே பண்ணலாம். எதுக்காக இந்த ஈரத்தன்மை போகணுன்னா நம்ம வந்து 10 நாள் ஆனாலும் இது கெடாமல் இருக்கும் இந்த பூரணம். இப்போ நம்ம இந்த மாதிரி வறுத்து போடுறதுனால உங்களுக்கு வந்து கெடாமல் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ பொட்டுக்கடலை 1/2 கப். பொட்டுக்கடலை ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம அதை பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைக்கணும். தேங்காய் துருவி இருக்குது, அதை வருந்தது மறுபடியும் அரைக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லாவே வரும். இப்போ பாருங்கள் அரைச்சிட்டேன். இப்போது இது மாதிரி கொரன்னு இருக்குது பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் சுகர் பொடிச்சதை சேர்க்க போகிறேன். இது கூட நான் ஏலக்காவும் பொடிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்புறம் கூட தனியாக பொடிச்சு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் ரவையை வறுத்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம சோமாஸை செய்யறதை பார்க்க போகிறோம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சிங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக உருண்டை போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த சைஸ் இருக்கணும், இது கரெக்டாக இருக்கும் பூரணத்துக்கு. மேல் மாவு எடுத்துக்குங்க. இப்போ பூரணம் வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ஓரத்தில் தண்ணி தடவிட்டு நாம் இப்போ அதை ஒட்டி மூட போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிரிஞ்சிடுச்சுன்னா ரவை எண்ணெயில் அப்படியே வந்துடும். கட்டர் இல்லைன்னு ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஃபோர்க் எடுத்துக்கோங்க, அதில் இதை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பெரிய சைஸு உருண்டை எடுத்துக்கோங்க. இது ஒரு பெரிய மூடி இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ் எது இருக்கோ உங்ககிட்ட அதை எடுத்து ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அச்சு. உங்கள் வீட்டில் அச்சு இருந்தால் இதை கூட நீங்கள் வச்சு பண்ணலாம். இதில் நான் ரவை பூரணம் வச்சுருக்கேன். இப்போ
இப்போ பாருங்கள், இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா இந்த அச்சியோட இது ரெடி ஆகிடும். இப்போ இது ஃபோர்க் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம கையில் இந்த டிசைன் மாதிரி இப்படி கூட பண்ணலாம். நம்ம இஷ்டம் தாங்க, நமக்கு எப்படி தேவையோ அப்படி நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், கையிலேயே இதை அப்படியே மடித்து விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஒரு டிசைன். இப்போ நான் தீபாவளி ஸ்பெஷலுக்காக இப்போ ஒரு டிசைன் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். குழந்தைங்களாம் கூட இதை பார்த்துட்டு விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா உள்ளே பூரணம் வெளியில் வந்துடும். தண்ணி தொட்டும் பண்ணலாம். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் தண்ணி தொட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்ததுன்னா அப்படியே கூட ஒட்டிக்கும். இப்போ அதே மாதிரி குட்டி குட்டியாக அழகாக சின்னதாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தாங்க. இப்போ பாருங்கள், அழகான தீபம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. மிதமான சூட்டில் தான் இருக்கணும் எண்ணெய், ரொம்ப காஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். மெதுவாக போடுங்க, நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். நல்லா பொன்னிறமாக வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை போட போகிறேன். இது கொஞ்சம் பொரியறதுக்கு லேட் ஆகும், ஏன்னா இது கொஞ்சம் கனமாக ஒரு பக்கமாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இது குழந்தைங்கள்லாம் கூட ஆசையாக சாப்பிடுவாங்க. உடச்சி காட்டுறவங்களுக்காக பாருங்கள், உடச்சக்கல்ல போடணும். பாருங்கள், சோமாஸ் அழகாக ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பிடிக்கும், குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. இது பாரம்பரிய மிக்க ஸ்நாக்ஸ். இது எந்த காலத்துக்கும் இது என்ன சீர்வரிசை, என்ன ஒரு நல்ல விஷயத்துக்கும் சோமாஸ் இல்லாமல் இருக்காது. வாங்க விஜி. இது பாருங்க, சூப்பராக சோமாஸ் செஞ்சுட்டாங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் ஃப்ரெண்டோட விஜயோட தொடர்ந்து வர வீடியோக்களை தவறாம பாருங்க.